அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எக் 65 எப்படி சூப்பராக செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்றத ஃபஸ்ட் பார்த்துக்கலாம். இன்றைக்கி எக்கு வந்து நான் 3 எடுத்திருக்கேன். ரைஸ் ஃப்ளார் 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளார் 2 டேபிள் ஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு, சிக்கன் 65 மசாலா 2 டேபிள் ஸ்பூன், அவ்வளோதான். இப்போ நம்ம முட்டை வேக வச்சு எடுத்துருக்கோம்ல, அதை வந்து காய் சீவுற கட்டையில் நல்லா சீவி எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் 3 முட்டையும் நல்லா சீவி எடுத்துட்டேன். இதை கை வச்சு நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் உருண்டை பிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை இந்த மெத்தட் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் முட்டையை வேக வச்சு எடுத்துகிட்டு அதை 4ஆக கட் பண்ணி போட்டு அப்படியே இந்த மசாலா டிப் பண்ணி போடலாம். அதுவும் இதே மாதிரி தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஒரு சில குழந்தைகள் வந்து எக்கில் இருக்க ஒயிட் சாப்பிடுவாங்க, உள்ளே இருக்க எல்லோ சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சீவி போட்டிங்கன்னா அது தெரியவே தெரியாது, ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வந்தோன்னா கண்டிப்பாக ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஃபுல்லாக உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. ஒரு கிண்ணத்தில் சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கலாம். ரைஸ் ஃப்ளார் சேர்த்துக்கலாம். அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை நல்லா நிறைய ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதும். இப்போ ஒரு கடாயில் நம்ம பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடாகிருச்சு. இப்போது இந்த மசாலாவில் இந்த எக் பால் எல்லாத்தையும் அதில் நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளே போட்டு கிளறாதீங்க. அந்த பாலை வச்சுட்டு அது மேலே அந்த மசாலா அப்படியே எடுத்து போட்டுட்டு அடியில் விட்டு எடுத்து அப்படியே அழகாக போடுங்க. அப்போ தான் உடையாமல் அழகாக வரும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். அதில் நீங்கள் ஏதாவது ரச சாதம் சாப்பிடும்போது ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தேவைப்படுது அந்த மாதிரினா சைடிஷ் இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். பிரியாணிக்கு கூட சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்துட்டு சம்மந்தி செய்யும்போது ரசம் வச்சு எக் 65 தான் செய்வோம். சூப்பராக இருக்கும் சைடிஷ்ஷு. நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ அதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். போட்ட உடனே திருப்பிடாதீங்க. ஒரு நிமிஷம் அதை நல்லா வேக விட்டுட்டு அப்புறமா திருப்பி போடுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கண்டிப்பாக இது நான்வெஜ் சாப்பிட்ற டேஸ்ட்டில் தான் இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.
நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து உங்கள் குழந்தைங்க கேட்குறாங்களா இல்லையான்னு பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நல்லா பிளேட்டிங் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது டொமேட்டோ கெச்சப் இல்லை மைனஸ் ஏதாவது இருந்தால் அதில் டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ மை சேனல். தேங்க்யூ.